சின்ன வெங்காயம் விலை கம்மியாக இருக்க நேரத்தில் கண்டிப்பாக இந்த குழம்பை ஒரு முறையாவது வச்சுருங்க. கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கூடுதலாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு இதிலையே நம்ம சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்த அப்புறம் இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது 3மே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவையும் லேசாக கருகாமல் எண்ணெயிலே வதக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் சேர்த்துடலாம். புளி தண்ணி கூடவே தேவையான தண்ணியை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு அதையுமே சேர்த்துட்டு அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா பச்சை வாடெல்லாம் போய் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், இப்போ சூப்பரான வெங்காய குழம்பு தயாராகிடுச்சு. நம்மக்கிட்ட உள்ள குழம்பெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வேறு வீடியோவில் பார்ப்போம். பாய்.